வணக்கம், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேரில் ரொம்ப முக்கியமான ஒன்று ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண ஒரு அவார்ட் பத்மா அவார்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பத்மா அவார்ட்ஸ் ஓவராலாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ பத்ம விபூஷன், பத்ம பூஷன் அண்ட் பத்மஸ்ரீ, ஸோ 3 கேட்டகரி நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ 2024 டோட்டலாக எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, எந்தெந்த துறையில் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஸோ ஃபுல் 132 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பத்மா அவார்ட்ஸ். ஃபுல்லாக நம்ம ஞாபகம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் வாங்கினாங்கன்றதை நீங்கள் படிச்சுக்கிட்டா கூட ஓரளவுக்கு போதுமான. ஓகேங்களா? ஸோ நம்ம என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்மா அவார்ட்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கும் முன்னாடி ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக டோட்டலாக 4 அவார்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்தியாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 அவார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த 4 என்ன அப்படின்னு பார்க்கக்குள்ள ஒன் பை ஒன்னா கேட்டகரைஸ் பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியா சிவிலியன் அவார்டு, செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு, தேர்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அண்ட் ஃபோர்த் ஹையஸ்ட் சிவிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படின்னா பாரத ரத்னா. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே முக்கியமான ஒன்று. 1954 இந்த அவார்டு வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க, தொடங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? 1954. ஸோ லாஸ்டா பாரத ரத்னா அவார்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். இதை நம்ம பாரத ரத்னா பார்த்துட்டு இந்த பத்மா அவார்ட்ஸ்ல நம்ம போயிடலாம். ஓகேங்களா? ஸோ பாரத ரத்னா லாஸ்டா 2019 கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா அனௌன்ஸ் பண்ணது இப்போ ஜனவரி 2024 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கு அப்படின்னா கர்பூரி தாக்கூர் அப்படின்ற ஒரு பொலிட்டிஷியன், எமினன்ட் பொலிட்டிஷியன் அண்ட் பீகாரோடைய ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர். ஓகேங்களா? இது எத்தனாவது அவார்டு அப்படின்னு பார்க்கக்குள்ள 49வது பாரத ரத்னா அவார்டு. ஓகேங்களா? ஸோ போஸ்தமஸ், அதாவது வந்து போஸ்தமஸ்னு சொல்லுவாங்க. இறப்பிற்கு பின்னால் இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இறப்புக்கு பின்னாடி வந்து ஒருத்தர் வந்து பாரத ரத்னா வாங்குற அந்த கேட்டகரி கீழே 17th அவார்டு இவர். ஸோ ஓவராலாக பார்க்கக்கூட 49வது பாரத ரத்னா அவார்டு யாரு கொடுத்துருக்காங்க? கர்பூரி தாக்கூர். ஓகேங்களா? ஸோ பொலிட்டிஷியன்ஸ் அந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அட் ஏ டைம்ல மேக்ஸிமம் பாரத ரத்னா எத்தனை பேர் கொடுப்பாங்க அப்படின்னா 3 மெம்பர்ஸ் கொடுப்பாங்க ஒரு டைம்ல. அதிகபட்சம் 3 தாண்டி போகாது. பட் 2024 ஒரே ஒரு பர்சன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாரத ரத்னா இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் 1954 வந்து பாரத ரத்னா அனௌன்ஸ் பண்ணக்குள்ள 3 மெம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. யாருக்கு அப்படின்னா ஸோ ராஜகோபால் ஆச்சாரியார், ட்ரிபிள் ஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜகோபால் ஆச்சாரியார், சர் சி வி ராமன் அண்டு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், இந்த 3 பர்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பாரத ரத்னா பார்த்துட்டோமா? இப்போ நம்ம பத்மா அவார்ட்ஸ் குள்ள வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் பத்மா அவார்ட்ஸ்? நம்ம ஆல்ரெடி சொன்னதா 3 கேட்டகரி கீழே ஐஎஸ்எஸ் சிவிலியன் அவார்ட்ஸ், பத்மபூஷன் இது வந்து செகண்ட், இது தேர்டு. இது கேட்டகரி கேட்பாங்க, இது பார்த்துக்கோங்க. இது பத்மஸ்ரீ ஃபோர்த் ஒன். ஓகேங்களா? ஃபோர்த் ஐஎஸ்எஸ் சிவிலியன் அவார்ட். ஸோ எந்தெந்த கேட்டகரி கீழே நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள இந்த ஃபாலோயிங் கேட்டகரிஸ்: சோசியல் ஒர்க், சிவில் சர்வீஸ், ஸ்போர்ட்ஸ், ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், மெடிசன்ஸ், லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன், சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்ட், பப்ளிக் அஃபேர்ஸ். ஸோ இந்த துறையில சிறந்த பங்களிப்புக்காக கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸ் தான் இந்த பத்மா அவார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னது தாங்க இருக்கு. ஸோ எத்தனை பேருக்கு 2024க்கான பத்மா அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள 2024க்கு ஸோ டோட்டலாக 132 பேர் கொடுத்துருக்காங்க. விபூஷன் 5 பேர் கொடுத்துருக்காங்க. பூஷன் 17, பத்மபூஷன். பத்மஸ்ரீ 110. இந்த 132ல 8 பேர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அந்த 8 பேர் என்னன்றது நம்ம பார்த்துடலாம். பத்ம விபூஷன் 5 பேர் தான் கொடுத்துருக்காங்க. அது 5 என்னன்றது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ பத்ம விபூஷன் 5 பேர் கொடுத்துருக்காங்க. அது என்ன, அவங்க பர்சன்ஸ் நேம் என்ன, அவங்க எந்த துறைக்காக வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 5 பத்ம விபூஷன்ல 2 பேர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? 2 பேர் கலைத்துறையில சிறந்த பங்களிப்புக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வைஜந்தி மாலா பாலி, அவங்க வந்து தமிழ்நாடு, ஸோ ஆர்ட் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பத்மா சுப்பிரமணியம், அவங்களும் தமிழ்நாடு, கலைத்துறையில சிறந்த பங்களிப்பாக கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் தமிழ்நாடு பத்ம விபூஷன்ல, மற்ற 3 பேர் அதர் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ சிரஞ்சீவி ஆந்திர பிரதேஷ், கலைத்துறையில சிறந்த பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ராஜ்யசபா சேர்மன் வெங்கையா நாயுடு அவர்கள் கொடுத்துருக்காங்க பப்ளிக் அஃபேர்ஸ்க்காக, இவரும் ஆந்திர பிரதேஷ். ஸோ பீகார்ல பார்த்தீங்க அப்படின்னா பிந்தேஸ்வர் பதக், சோசியல் ஒர்க் இந்த கேட்டகரியில கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஓகேங்களா? ஸோ இறப்பிற்கு பின்னால் இந்த அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இவருக்கு, பத்ம விபூஷன். பீகார் ஸ்டேட் சேர்ந்தவர். என்ன பேருங்க? சரி, பிந்தேஸ்வர் பதக். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பத்மபூஷன். ஸோ டோட்டலா 17 பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலா 17. அதுல 1 வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ யார் நம்மளுக்கு தெரியும்? ஸோ கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கொடுத்துருக்காங்க. இறப்பிற்கு பின்னால் இந்த அவார்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஆர்ட், கலைத்துறையில சிறந்த பங்களிப்புக்காக. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பத்மஸ்ரீ டோட்டலா 110 மெம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 110ல
5 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அந்த 5 தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பத்திரப்பன் கலைத்துறையில சிறந்த பங்களிப்புக்கு. அடுத்தது ஜோஸ்னா சின்னப்பா ஸ்போர்ட்ஸ்ல. அடுத்தது ஜோடி க்ரூஸ் லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன் இந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நாச்சியார் அவங்களுக்கு மெடிசன் சேர்ந்த பங்களிப்புக்கு. அடுத்தது கலைத்துறையில் சேர்ந்த பங்களிப்புக்கு செஞ்ச சேசம்பட்டி சிவலிங்கம் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 5 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்த பத்மாஸ்ரீ அவார்டி. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, நேம் பார்த்துக்கோங்க, எந்த கேட்டகரியில் பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக 132, அதில் வந்து 8 வந்து யாருங்க? ஸோ தமிழ்நாடு சேர்ந்த அவார்டி விஷயங்களை பார்த்துக்கோங்க. யார் பத்மபூஷன், யார் பத்மபூஷன் அண்டு பத்மஸ்ரீ. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த டேல நான் பார்க்கலாம்.